ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் நாங்கள் வந்து ஆக்சுவலாக திருவொற்றியூரில் இருக்க டிமார்ட் தான் போயிருந்தோம். அது போகும்போது செம்ம டிராஃபிக் இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று போச்சு. போகிறதுக்கே 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ டிமார்ட் போயிட்டோம். போயிட்டதுக்கப்புறம் எங்கடா பாப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து அவங்களோட அத்தை கூட போயிட்டாங்க ஃபஸ்ட்டே. ஆக்சுவலாக இது வந்து சடன் பிளான் தான். நாங்கள் வந்து பிளானே பண்ணலை. அவங்க வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர்னு கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் சாக்கோஸ், அந்த மியூஸ்லி அது எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக போனதே வந்து க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு தான். எல்லாமே ஆஃபர்லலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எதுவுமே சொல்லலை. லாஸ்ட் டைமும் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டியும் அதே மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஸ்டாஃபு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கக்கூடாது சிஸ், இங்கே வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே தான் வந்தோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோ எடுத்துருந்தோம். நிறையா டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. எம்ஆர்பி ரேட் கம்பேர்ட் வித் டிமார்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. என் பேபியும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் அந்த ட்ராலியில் உட்காந்தார் அவர். அப்புறம் அங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு விளையாடிட்டே இருந்தார். வாவ் சொல்லிட்டு இருந்தார். லாஸ்ட் டைமு நான் அந்த பாக்ஸ் சொல்லியிருந்தேன்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அந்த சின்ன பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே அவர் நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். அப்புறம் இறங்கி நடந்து வந்துட்டு ஒரு அந்த பாட்டில் எடுத்து வச்சுட்டு விளையாடுறாரு, அந்த டப்பா எடுத்து வச்சு விளையாடுறாரு. அப்புறம் இந்த மெஷரிங் கப்ஸ்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தார். எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் இருக்குது. அவருக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து ஜூஸ் குடிக்கிறாரா, அதை எடுத்துகிட்டு போய் ட்ராலியில் போட்டு விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற இந்த பேஸ்கெட்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்ஸு, பில்லோ கவர்ஸு, அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போனோம். ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸஸ் வந்து பாப்பா சைஸஸ்க்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவன் எடுத்து அதை பார்த்து எலிஃபெண்ட் எப்படி கத்துமோ அதே மாதிரி சவுண்டு கொடுத்து விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனே தூக்கி போட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பால் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட ஆல்ரெடி நிறைய பால்ஸ் இருக்குது, அதனால் அவனுக்கு பால் வாங்கி தரலை. அப்புறம் இந்த கேமல் வச்சு விளையாடிட்டு இருந்தான். கேமலும் அவன் கொஞ்ச நேரத்தில் தூக்கி போட்டுட்டு அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருந்தான். ஓடி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ரேக் இருந்துச்சு, கூலிங் கிளாஸ்து. அதை எடுத்து அவனே போய் எடுத்து அதை போட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்புறம் தவண்டு போகிறான். அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னு சொல்லிட்டு எதோ பண்ணிகிட்டு இருந்தான். அம்மா வந்து அந்த சைடில் வந்து திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஓடி போயிட்டான். டிஷர்ட்ஸு இல்லை பிளாசோஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஆனால் நிறையா கலெக்ஷன்ஸ் இல்லை டிஷர்ட்ஸில், கொஞ்சம் ஓல்டு கலெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தால் எசன்ஸ், அப்புறம் ஊறுகாய் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லூஸில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அரிசி, கோதுமை மாவு, உளுந்து, அப்புறம் சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த சைடு வந்து அவல், சுகரு, பொரி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, மைதா மாவு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வாங்கியிருந்தோம். அப்படியே ஒரு கிளான்ஸ் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பிஸ்கெட் செக்ஷனுக்கு வந்து என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான 2-3 பிஸ்கெட்ஸ் வாங்கினோம். அப்புறம் செப்பல் சைடில் போனால் செப்பல் எதுவும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. அப்புறம் பில்லிங் போட வந்தால் பில்லிங்கில் செம கூட்டம். இந்த சைடு வந்து பில்லிங் போடுறதுக்குள்ளே 1/2 hour ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட்டே பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற கவுண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே போய் பில்லிங் போட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஊபரில் ஆட்டோ போட்டால் 300 கேட்குறாங்க. இங்கே இருக்கிற வீட்டுக்கு எதுக்கிட்ட 300ன்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஆட்டோ போய் கேட்டு 200 கேட்டாங்க. ஆட்டோ ஏறி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க அத்தை வண்டியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அத்தைன்னு தேடிட்டு கத்திட்டு இருந்தான். நாங்கள் வந்து மக்ருனி லாஸ்ட் டைம் வாங்கினது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் இந்த வாட்டி சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து 5-1 பாக்ஸ். அது ஓப்பன் பண்ணி வீடியோ அடுத்து வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் மேரிகோல்ட் பிஸ்கெட், மேகி, மைதா மாவு, கோதுமை மாவு. இது வந்து சிறுபருப்பு. பார்க்கும்போது 3 தான் இருக்கும்னு நினச்சேன். 119 rupeesக்கு 5 boxes ஒர்த்து தான். அதான் சைஸ் பை சைஸ் உள்ளே இருந்துச்சு. இந்த பாக்ஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் டிமார்ட் போகும்போதே வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இன்னொன்று வாங்கியிருந்தோம். இதுவுமே 119 rupees தான். பாருங்கள், பில்லு 2337. ஆக்சுவலாக சும்மா விண்டோ ஷாப்பிங்க்கு போனாங்க, பார்த்தா இப்படி பில்லு ஏறுது.
நீங்களும் ஷாப்பிங் போய் இந்த மாதிரி பில்லு கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.